ஓம் சாந்தி. நாம் குஷியாகவும் குதூகலமாகவும் இருக்கின்ற ஆத்மா. நாம் பயமற்ற அத்தாரிட்டி ஆத்மா. நாம் சக்தி ரூபத்தை பிரதட்சம் செய்யும் ஆத்மா. தந்தை நமக்கு புதிய உலகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகியிருக்கின்றது. படைப்பவர் என சொல்லக்கூடிய தந்தை புதிய உலகை படைக்கின்றார். தந்தை சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்தவர். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். நாம் வாய்வழி வம்சாவளி ஆவோம். அனைத்து ஆத்மாக்களாகிய நம் தந்தை பரமாத்மா ஆவார். அவரும் கூட ஒரு புள்ளி வடிவத்தில்தான் இருக்கின்றார். இப்போது நாம் புத்திசாலிகளாக ஆகியிருக்கின்றோம். இந்த ராஜயோகமே சத்தியுக புதிய உலகத்திற்காக ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கின்றது. தந்தை சுகத்தை வழங்கும் வள்ளலாவார். நாம் ஆத்மாவாக இருக்கின்றோம். இது நம்முடைய சரீரமாகும். தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய நாம் தான் ஆஸ்தி எடுக்கின்றோம். இந்த நாடகத்தின் ஞானம் இப்பொழுது நம்மளுடைய புத்தியில் மட்டும்தான் இருக்கின்றது. பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் சொல்கின்றார். இப்போது பகவான் தானே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு நாம் வந்து 21 பிறவிகளின் பலனை அனுபவிக்கப் போகின்றோம். நாம் குஷியில் திளைத்திருக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவத்தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஞானக்கடல் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்தவர். இப்படிப்பட்ட தந்தை நமக்காக வந்திருக்கிறார் என்றால் குஷியில் குதூகலம் நமக்கு ஏற்படுகின்றது. அப்பா, நாங்கள் உங்களை எங்கள் வாரிசாக ஆக்கிக் கொண்டோம். நாங்கள் உங்கள் மீது பலியாவோம். தந்தையை வாரிசாக ஆக்கிக் கொண்டு நாம் பிறகு சரீர நிர்வாகத்தையும் செய்கின்றோம்.
வெறும் ட்ரஸ்டி என புரிந்திருக்கின்றோம். தந்தை நம்மீது பலியாகி விடுகின்றார். தந்தை நாம் வாரிசாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய சரீர நிர்வாகத்தையும் செய்கின்றோம். எந்த பாவ கர்மத்திலும் பணத்தை வீணாக செலவழிப்பதில்லைதானே? மனிதர்களை புண்ணிய ஆத்மா ஆக்குவதில் பணத்தை ஈடுபடுத்துகின்றேனா? சேவையும் விதிப்படி செய்கின்றேனா? இதை முழுமையாக நாம் சோதனையிடுகின்றோம். தந்தை நமக்கு பாவ கர்மங்களின் கதியை பற்றி புரிய வைக்கின்றார். ராமராஜ்யத்தை சிவத்தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பாரதம் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது. தந்தை படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானத்தையும் சொல்கின்றார். நாம் சிவ தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றோம். கடைசி வரை படிப்பதற்காக கண்டிப்பாக ஆசிரியரை நினைவு செய்கின்றோம். இங்கே ஒரே ஒரு ஆசிரியர்தான். எவ்வளவு அன்பான ஆசிரியர்! இப்போது தந்தை நமக்கு நேரடியாக படிப்பிக்கின்றார் எனும்போது எவ்வளவு குஷி ஏற்படுகின்றது! கதி மற்றும் சத்கதியின் வழி மிகவும் அதிசயமானது. இவரோ பதிகளுக்கெல்லாம் பதியாவார், தந்தைகளுக்கெல்லாம் தந்தை. இவர் மூலமாக நமக்கு சுகம் கிடைக்கிறது. புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நாம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். மாயையின் புயல்களே வராமல் நினைவிலேயே மூழ்கியிருக்கும் பொழுது கர்மங்களை வென்ற நிலை ஏற்படுகின்றது. சிவத்தந்தை வந்தாரெனில் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சென்று விடுவோம். சிவத்தந்தை வருவதே அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. சத்தியத்தாதான் பிரத்யக்ஷத்தாவுக்கான ஆதாரமாகும். தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக பயமற்ற மற்றும் அத்தாரிட்டி சுரூபம் ஆகி பேசுகின்றோம். நம் அனைவரின் தந்தை ஒருவர் மற்றும் அவர்தான் இப்போது காரியம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அந்த ஒருவரின் குழந்தைகள். சிவத்தந்தையை நமது வாரிசாக ஆக்கிக்கொண்டு அனைத்தும் பரிமாற்றம் செய்து கொள்கின்றோம். வாரிசாக ஆக்கிக்கொண்டு சரீர நிர்வாகமும் செய்கின்றோம். ட்ரஸ்டி என புரிந்து கொண்டும் நாம் இருக்கின்றோம். பணத்தை எந்த பாவ கர்மத்திலும் ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோம். சுயம் ஞானக்கடல் தந்தை நம்மை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று உள்ளுக்குள் குஷியில் குதூகலமாக இருக்கின்றோம். புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நாம் நினைவில் இருக்கின்றோம்.
சத்யதாவின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஆத்மா நாம். சகித்து கொண்டு நமது சக்தி ரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.